ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பர் அண்ட் டெலிஷியஸான இஃப்தார் ரெசிபியோட வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோன்பு மாதம் வந்தாலே எல்லாருடைய வீட்டிலையுமே கண்டிப்பாக டேட்ஸ் இருக்கும். ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்கு டேட்ஸை வச்சு தான் நோன்பு. அந்த டேட்ஸ் எப்பயும் போல் நார்மலாக சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் சின்ன பசங்க யாராவது நோன்பு வைக்கிறதா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 13 to 15 டேட்ஸ் சீட்ஸ் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் எடுத்துக்கோங்க. சீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்து இந்த டேட்ஸை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் 1/4 கப் ஆல்மண்ட்ஸ் பாதாம் எடுத்து இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணாலே போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பம்ப்கின் சீட்ஸ் அண்ட் தென் 1 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் சீட்ஸ். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முந்திரி இருந்துச்சுன்னா அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டார்க் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணிக்கோங்க. இது டபுள் பாயில் மெத்தட்ல மெல்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ டேட்ஸை அரைச்சி எடுத்துருந்தீங்களா, அது கூடவே அரைச்சி எடுத்திருந்த நட்ஸ் பவுடரை சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் தேவையோ அந்த அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஷேப்ஸ் போடணும். ஸோ இதுக்காக கையில் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்ஸ் அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஷேப் பண்ணுற டைம்லேயே நம்மளுக்கு டார்க் சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஷேப் பண்ணி எடுத்திருந்த ஒவ்வொரு டேட்ஸ் இதையும் எடுத்து டார்க் சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஃப்ரீசரில் வச்சிருங்க.
1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா சாக்லேட் எல்லாம் நல்லா மேலே கோட் ஆகி நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைட்ஸில் மட்டும் கண்டென்ஸ்டு மில்க் வந்து டிப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கோட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அவ்வளவுதான், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பர் அண்ட் டெலிஷியஸான டேட்ஸ் காஜுன் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாராவது நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி நோன்பு வைப்பாங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஷால்லா இன்னும் நிறைய இஃப்தார் ரெசிபிஸோட நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.